Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலே வந்து HL ஷூட் பிளான் பண்ணி 5:30 வர சொன்னேன். அப்பதான் 6 மணிக்கு எல்லாம் வருவோன்றதுனால ஆனால் வரதுக்கு 6:30-35 ஆயிடுச்சு. பட் ஷாக்கிங்லி முகேஷ் இன்னைக்கு காலங்காத்தால 5:50 வந்தியாடா. சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். முகேஷ் இல்லை, தனுஷ் வந்து இன்னைக்கு காலையில் 5:50 எங்க ருத்ராட்சி கோட்டை எங்க வீட்டில் இருக்கா? முடி சரி பண்ணி மாற்றிட்டேன். ஹரி என்ன பண்ணா? அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன சிரிப்பு உனக்கு? நான் என்னன்னு வச்சுக்கோமே, எனக்கு வந்து காண்டை வெளில காட்டக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிப்பேன். தூக்கம் இல்லடா. ஏன்டா இது காலையில் எழுப்புனா காண்டாகுமா ஆகாதான்? இதுதான் எங்கள் ஆஃபீஸோட ஒரு குட்டி பூஜை ரூம். எனக்குன்னு ஒரு ஆசை. இப்போ நானும் யோசிச்சேன், இங்கே ஒரு டேபிள் வாங்கி போட்டு இல்லை பூஜை ரூம் மாதிரி ஒரு டேபிள் போடலான்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு அதுக்கான பட்ஜெட் இல்லை. கூடி சீக்கிரம் போடுவோம். போடாமல் இருக்க மாட்டோம், போடுவோம். சொல்ல மாட்டோம். இந்த கேமோட வின்னர் this game win ராஜா வெற்றி. முடிச்சிட்டடா. அவிய நான் வந்து கரெக்ட்டா முடிச்சிட்டாரு. एक्चुअली இது ஃப்ளூக் கேம் தான். ஒன்னு மெமரி கேம், இன்னொன்னு ஃப்ளூக் இருக்கு. நான் யோசிச்சு மாத்துனது ஃபர்ஸ்ட். அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். அவிய என்ன ரெண்ட மாத்துனாரு. கேம் அடுத்த கேம். அம்மா நீங்க கைட் பண்ணலாம். அவ்வளோதான், ஷூட் முடிஞ்சிச்சு, கிளம்பியாச்சு. நீங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணபடி நிறைய எடுக்கல. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இதனால ஓரளவு கண்டென்ட் எடுத்துடலான்னு எடுத்துருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஷூட்டில் வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக பக்காவா இன்னும் என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்ரு உங்ககிட்ட கொடுக்கலாம், ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ரெப்ரசென்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சதுனால சரி ஓகே நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஓரளவு கண்டென்ட் எடுத்துட்டோம். ஆனால் வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். ஜஸ்ட் சொல்கிறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் நமக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஷூட் இருக்குது. அது என்னன்றதை நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறா பாருங்களேன். ஃபோனை வச்சு பாப்ஸுக்கு லைன் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்போ போனேன்னா நடுவில் போனால் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் வெளில முடிச்சதுக்கப்புறம் போவோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சா வீடியோ? நான் உனக்காக ஒரு புது ரைம்ஸ் கத்துக்கிட்டேன். நான் உனக்கு பண்ணி காமிக்கிறேன். கியூட்டா இருந்ததா? சரி, நான் கத்துக்கிட்டு பாப்சிக்க பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். ஓகே, நான் பண்ணி காமிக்கிறேன். One finger, turn, two finger, hop, hop. Three finger, turn into a cat. Meow. Four finger. பிடிச்சிருக்கா சொல்லு? எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. காய்ஸ், இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறோன்ட்டு. ஐயோ எனக்கு காது வலி. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து காது வலி வந்திருக்கு. திடீர்னு நேற்று நைட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு காலை எழுந்திரிக்கப்போ ரைட் சைடு காது வந்து செம்மையாக வலிச்சது. என்ன ஏதுன்னே தெரில. இது ஃபஸ்ட் டைம் வந்தனால எனக்கு ரொம்ப பயமாகவும் ஆயிடுச்சு. அதான் தீப்ஸா சொன்னேன், சரி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நானும் அவளை இப்போ போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வரோம். லிட்டரலாக வலி. ஐயோ, அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான். நான் பயந்துட்டேன். என்ன If you know, I did audiology and speech pathology. அதனால நான் காலையில் என்னோட ஆடியாலஜிஸ்ட் அண்ணாக்கு கால் பண்ணி
அவனுக்கு ஸ்பெஷல் கிளினிக்ல தான் கூட்டிட்டு போனேன். ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டான் பாருங்க. நெக்ஸ்ட் அப்புறம் நீங்க என்ன சொல்வீங்க? ராஜா தான் எல்லாம் பண்றான், நீ அக்கா எதுவுமே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அதான் வரேன். நான் சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வந்ததுனால எனக்கு செம்ம வலி, நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பதான் வந்து டீப்ஸ் வந்து வெயிட் பண்ண, நான் ஹாஸ்பிட்டல் கையோட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மர்ஃப்னு ஒரு இடத்துக்கு கேட்டா அங்க வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னோன்னே அங்க இருந்து ஒரு கான்டாக்ட் பிடிச்சி அப்புறம் வந்து சிம்ஸுக்கு கால் பண்ணா. சிம்ஸுக்கு கால் பண்ணி இன்னைக்கே வர முடியுமான்னு கேட்டு, ஐ மீன் நல்ல ஸ்பெஷல் டாக்டர் ஒருத்தாங்க, அவங்க வந்து சர்ஜரி போயிருக்காங்க, நாளைக்கு தான் ஓபின்னு சொன்னதுனால அங்கேருந்து திரும்பி வேற ஒருத்தர் நல்ல இன்னொரு நல்ல டாக்டர் பிடிச்சி அங்க வந்து ஒரு அண்ணாவை பிடிச்சி அப்புறம் அண்ணா நகர் கூட்டு போயிட்டு. என்னாச்சுன்னா தீப்ஸ் வந்து ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் படிச்சிருக்கால, ஸோ அதனால வந்து அவரோட சீனியர்ஸ், அவளுக்கு வந்து ஜூனியர்ஸோட அவங்க கிளாஸ்மேட்ஸோட சீனியர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஸோ அந்த சீனியர் அண்ணாஸ்க்குலாம் கால் பண்ணி எங்கே போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடாக கேட்டு ஃபஸ்ட்டு மர்ஃப்க்கு கால் பண்ணி அங்கே வந்து இன்னைக்கு அவைலபிள் இல்லைனோடனே அங்கேருந்து சிம்ஸுக்கு கால் பண்ணி அங்கேயும் இன்னைக்கு டாக்டர் அவைலபிள் நாளைக்கு தான் சொன்னதுனால திரும்பியும் சீனியர் அண்ணா கால் பண்ணி வேற ஒரு இடத்துல பேசி அந்த அண்ணா ஒரு இடத்துக்கு சொன்னார். ஸோ ஸ்பெசிஃபைடாக அங்கே போயிட்டு மெனக்கெட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் செம்மையாக பயந்துட்டேன், அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லவா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரைம்ஸோட ஆட்டம் ஓய மாட்டேங்கிறது. காலே பண்ணிட்டியா அவளுக்கு? இருங்க அதான் ஏடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரியா உட்காந்துருக்க? தீப்ஸ் என்ன பண்ற? நார்த் இந்த ட்ரெயின்ல எல்லாம் வடக்கன்ஸ்லாம் உட்காருவாங்களா அந்த மாதிரி? இதெல்லாம் ஒரு ரீசனு. ஒரு ஜங்கு மட்டும் கொடுத்துருங்க. அதான் எப்பயோ ஒரு வாட்டி தெரியாம என் லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி பண்ணிட்டேன், அதுதான் எல்லார்கிட்டையும் சொல்லி காட்டுறேன். வேற எப்பயாச்சும் ஒரு வாட்டி சொல்லு ரீசன். ஒரு வாட்டி அது எத்தனை வாட்டி எத்தனை வாட்டின்னு சொல்ல மாட்டா. ஏன்னா அது பாயிண்ட் இல்லை, என்னை மாட்டி ஒன்னா 2 பாயிண்ட் இருக்கு, அந்த 2 பாயிண்ட் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். Last 2 more. Up. One more. Down. Yes. நேர்ல இல்ல போன்ல அழகா இருக்கீங்க. ட்ரை பண்ணேன், நிஜமா ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. கை கொஞ்சம் உள்ள போங்க. நீ அவங்க அவ்வளோதான். அப்படியே டவுன் ஸ்குவாட் பண்ணுங்க, ஸ்குவாட் பண்ணுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பேக் ஸ்ட்ராங், செஸ்ட் அப். அவன் என்ன கேட்டான்னு கேளுங்க, கேளுங்க என்ன கேட்டான்னு கேளுங்க. சொல்லு.
7.5 இல்லையே 5 10 மட்டும் தான் இருக்கு. அது அவன் சொல்லிட்டான் 5 + 2.5. ஆனால் நான் 7.5 தேடிட்டு இருந்தேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப க்யூட்டான டெலிவரி பார்ட்னர் வந்திருக்காங்க. உங்களுக்கு 10 ஸ்டார் ரேட்டிங்.